வணக்கம், வெல்கம் டு செம்மொழி குட்டி உலகம். இன்னைக்கு வீடியோவில் இன்னொரு வெயிட் லாஸ் ரெசிபிஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கலாம். அது கூட ஒரு தக்காளி கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்துக்கலாம். நான் செய்கிற அளவு வந்து எங்கள் குட்டீஸ்க்கு சேர்த்து நான் செஞ்சுருக்கேன். ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செஞ்சுருக்கேன். இது கூட 2 பச்சை மிளகாய், ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, கேரட். வெயிட் லாஸ் ரெசிபிஸ்க்கு கேரட்டு, பீன்ஸு, குடமிளகா இதை ரெகுலராக சேர்த்துட்டு வந்தோம்னாலும் வெயிட் லாஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும். எடுத்துருக்க எல்லா வெஜிடபிள்ஸையும் பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். இஞ்சியும் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். எனக்கு பொடி பொடியாக கட் பண்ணி போட்டால் பிடிக்காது, அதனால வந்து நான் அதை திரும்பி எடுத்துக்கிறேன். குடைமிளகாய் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் எல்லா ஃபுட்லேயும் வந்து குடமிளகாய் சேர்த்துக்க விரும்புவேன். அடுத்து தக்காளி நம்ம பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் காரத்து தகுந்தாப்புல நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்து நான் கொஞ்சம் நிறைய குவான்டிட்டி செய்கிறேன் அப்படிங்கிறதுக்காக நான் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இது கூட நம்ம வந்து ஸ்பைசஸும் சேர்ப்போம், அதனால் பார்த்து சேர்த்துக்குங்க. இங்கெல்லாம் வெஜிடபிள்ஸு, தக்காளி, வெங்காயம் எல்லாம் கட் பண்ணியாச்சு. இது கூட 3 முட்டை எடுத்திருக்கேன். நாம் எடுக்கிற டயட் ஃபுட்டில் நிறைய வெஜிடபிள்ஸ், அதுவும் கலர்ஃபுல்லான வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்பவே நல்லது. வாங்க இந்த மசாலா எக் சப்பாத்தியை எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு மண் சட்டி எடுத்திருக்கேன், அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூட தாளிப்புக்காக சீரகம் போட்டிருக்கேன். மண் பாத்திரத்தில் சமைச்சு சாப்பிடும்போது நல்ல ஹெல்த்தியாக சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். ஜீரகம் நல்லா பொரிய விடணும். ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா வெஜிடபிள்ஸு, அது எல்லாமே 1 பை 1 சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம வதக்கும்போது லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடி வதக்கும்போது சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நம்ம இஞ்சி பூண்டை வந்து பொடி பொடியாக கட் பண்ணுறதை விட இப்படி துருவி போடும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். எனக்கு அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப பிடிக்கும். அது கூட பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்து பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கிக்கோங்க. நான் இந்த ஃபுட் செய்யும்போது வெயிட் லாஸ் ஃபுட் மட்டும் இல்லை, நார்மலாக மற்ற ஃபுட்டும் செய்யும்போது லோ ஃப்ளேமில் வச்சு செய்கிறதுக்கு விரும்புவேன். லோ ஃப்ளேமில் வச்சு செய்யும்போது 2 பெனிஃபிட் இருக்குது. ஒன்று வந்து கேஸ் அந்த அளவுக்கு சீக்கிரம் தீர்ந்து போகாது, அப்புறம் வெஜிடபிள்ஸும் வந்து நமக்கு நல்லா வெந்துடும். நான் எப்போதுமே லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு தான் சமைப்பேன். நம்ம காய்கறிகள் சமைக்கும்போது அதோட பச்சைத்தன்மை மாறாமல் இருக்கிறதுக்கு தனியாக தண்ணியை சூடு பண்ணி அந்த சுடு தண்ணியை இந்த காய்கறிகளோடு சேர்த்து வேக வைக்கும்போது நம்ம காய்கறிகளோட கலர் வந்து மாறாமல் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாம் வெஜிடபிள்ஸும் சேர்த்தாச்சு, வதக்கி விட்டாச்சு. இப்போ மூடி போட்டு மூடி வேக வச்சுருக்கேன். காய்கறிகள் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. நான் மட்டும் சாப்பிட்றேன், எனக்கு மட்டும் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த வேக்காட்லேயே நான் வந்து அடுத்த ஸ்டெப் போயிடுவேன். இப்போ என் குட்டீஸுங்க சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காக இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடுறேன். அடுத்து காய்கறிகளுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மஞ்சள் தூள் போட்டோன்னே நம்மளுடைய வெஜிடபிள்ஸ் வந்து எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இந்த வெஜிடபிள்ஸ் அப்படியே சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வயிறை நம்ம ஏமாற்றணும். என்னென்னா நம்ம நல்லா சாப்பிட்ருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலை வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம்னாவே நம்ம அடுத்து சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப லைக் பண்ண மாட்டோம். இப்போ இது கூட முட்டை சேர்த்துக்கலாம். 3 முட்டை சேர்த்துருக்கேன். முட்டை வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா முட்டை சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த முட்டையும் வெஜிடபிள்ஸும் ஒன்று சேர்கிறதுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஏற்கனவே சப்பாத்தி ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து ரோல் பண்ணி நூடுல்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த முட்டை கலவையோடு சேர்த்துக்கலாம். பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் செய்கிற எல்லாமே லோ ஃப்ளேமில் வச்சு தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இப்போது ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். மூடி வெந்த பிறகு மூடி திறந்து பார்த்தோம்னா நமக்கு சூப்பரான
வெயிட் லாஸ் ஃபுட்டு மசாலா எக் சப்பாத்தி நூடுல்ஸ் ரெடி. இது கூட பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி இலையை துவைக்கலாம், மிளகுத்தூள் துவைக்கலாம், ஃப்ளாக்ஸீட் பொடி, லெமன் இதெல்லாம் இது கூட சேர்த்துக்கிட்டோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். மல்லி இலை போட்டதுக்கப்புறம் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு மறுபடியும் கொஞ்சம் நேரம் வேக விட்டு எடுத்துக்கிட்டோம்னா அந்த மல்லியோட ஃப்ளேவர் எல்லாமே அந்த சப்பாத்தியில் சேர்ந்துடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு சூப்பரான டேஸ்டியான வெயிட் லாஸ் ஃபுட்டு ரெடிங்க. இதை நான் என்னோடய ஆஃபீஸ்க்கு லஞ்சுக்காக தான் ரெடி பண்ணியிருந்தேன். நம்ம வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னா சூடாக செஞ்சு சாப்பிடும்போது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, என்னையோட வீடியோ இதோட முடிஞ்சிச்சுங்க. நாளைக்கு இன்னொரு சூப்பரான வெயிட் லாஸ் ஃபுட்டோட பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் செம்மொழி குட்டி உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.